ஓகே சார். அப்புறம் சார் நான் இன்னொன்று இப்போ சீமான் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி அரசியலில் அவருக்கு என்ன விதமான முடிவு கிடைக்கும்னு நீங்கள் ஒரு கணிப்பு சொல்லியிருக்கிறீங்க. இருந்தாலும் இந்த அதிமுக பாஜக ரெண்டு பேருக்குமே அந்த கொங்கு மண்டலங்கிறது அவங்களோட கோட்டையாக அது கருதப்பட்டது. இன்னொரு 14 மாதங்களில் பொது தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுக்கு நேரடியான எதிர்க்கட்சி நாங்கள் தான் அப்படின்னு அதிமுக சொல்கிறாங்க. அங்கே பாரதிய ஜனதா கட்சியும் அதை வந்து இப்போ நாங்கள் தான் உண்மையான எதிர்க்கட்சின்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் திடீர்னு இதை புறக்கணிப்பதற்கு என்ன சார் காரணம்? அதிமுகவும் புறக்கணிச்சுட்டாங்க. இப்போ இதை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு திமுக மற்றவங்க வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அந்த விமர்சனத்துக்கு கொஞ்சம் அந்த உண்மை சேர்ப்பது போல இந்த புறக்கணிப்பு இருக்குதோன்னு தோணுது. நீங்கள் எப்படி தான் நினைக்கிறீங்க? இல்ல நீங்க நினைக்கிற ஒரு பார்வை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவர்களுக்கு இன்டர்னல் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு சார். இப்ப நீங்க அதிமுகவுல இப்போ சமீபத்திய பல விஷயங்கள் என்ன ஓடிட்டு இருக்கு, அந்த இரட்டையிலேயே பெரும் சிக்கலை நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா ஒரு பிளாஷ்பேக் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் திரைத்துறையிலயும் இருக்கேன், அரசியல் ரீதியாவும் இருக்கிறதுனால பிளாஷ்பேக் வார்த்தை பயன்படுத்துறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜானகி எம்ஜிஆர் அந்த அம்மையாருடைய நூற்றாண்டு விழா நடக்குது. அங்க போய் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பேசுறாரு. அப்பெல்லாம் வந்து எந்த விதமான சிக்கலும் இல்லை, எந்த விதமான பேச்சும் வெளியில வரவே இல்லாத சூழ்நிலையில ரஜினிகாந்த் ஒரு வீடியோ பைட் கொடுக்குறாங்க. அந்த வீடியோவை அங்க ஈடுறாங்க. அதுல அவர் என்ன குறிப்பிட்டார்னா, நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால்தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா கடந்த காலங்கள்ல அம்மையார் ஜானகி எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் பிரிஞ்சிருக்கும் போது என்ன நடந்துச்சு, தோல்வி சந்திச்சாங்க. ஜானகி எம்ஜிஆர் ஒற்றுமையா இருக்கணும்னு ஒன்னா சேர்ந்தாங்க, இரட்டலை அதனால அவர்களுக்கு கிடைத்தது. இரட்டை இலை தான் உங்களுடைய பிரம்மாஸ்திரம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினார் சார். அப்ப அவர் பயன்படுத்தினப்ப இங்கே தமிழ்நாட்டிலயோ இல்ல நீதிமன்றங்களிலோ எந்த விதமான பஞ்சாயத்துகளும் இல்லாதது போல இருந்தது. ஆனால் அந்த நிகழ்வுக்கு பின்னாடி நீதிமன்றம் பழைய வழக்கை தட்டுச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும், பார்த்துட்டு இருக்க மக்களுக்கும் தெரியும். இப்ப இரட்டை இலை பிரச்சனை ஒரு பக்கம் ஓடினாலும் இன்னொரு பக்கம் பல்வேறு நெருக்கடிகளோட எடப்பாடி அங்க கட்சியை வந்து தன்னுடைய அவர்கிட்டதான் இருக்கு. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் திரிசங்கு சொர்க்க நிலையில அவர் வந்து தன்னுடைய கட்சியை நடத்திட்டு இருக்கார். இப்ப 26 தேர்தல்ல வரணும்னா நிச்சயமாக வெற்றி பெறணும்னா மிகப்பெரிய அணி இருக்கணும். அது அதிமுக தலைமையில இருந்தாதான் அவங்க நினைக்கிற நடக்கும். ஆனால் அதை முழுமையாக கபலீகரம் பண்ணிட்டு தன்னுடைய செல்வாக்கான தலைமையின் கீழ் செய்யணும்னு பாஜக மேல்மட்டம், தமிழ்நாட்டு பாஜக சொல்லல, பாஜகவுடைய மேலிடம் இருக்கிற டெல்லி தலைமை முடிவு பண்ணுது. இங்க பாஜக தலைமை மாநில தலைமைக்கே பிரச்சனை இருக்கு, அவர்களுக்கே நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால அந்த மாஜி ஐபிஎஸ் அவர்கள் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் தலைமைக்கே நிறைய சிக்கல் இருக்கிறதுனால அவர் இந்த தேர்தலை விட நமக்கு இந்த கூட்டணி 26 கூட்டணி நோக்கி நம்ம நகர்த்திட்டு போயிட்டு தலைமையை தக்க வச்சுக்கிற வேலையில அவர் இருக்காரு. ரெண்டு கட்சிக்குமே இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்கிறதுனாலதான் ஈரோடு இடைத்தேர்தலை அவங்க வந்து புறக்கணிச்சுட்டு வேற வேலையை செய்வோம்னு நினைக்கிறாங்க. நான் நினைக்கிறேன், இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகே ஓகே. ஆனா வந்து இப்போ இந்த ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்கே பாஜக இடையே வந்து அந்த ஒரு ஒற்றுமை இருக்குன்னு இப்போ அந்த விமர்சனம் கடுமையாக வைக்கப்பட்டு வருகிறது. அது அதிமுகவோட மற்ற அணிகள் சார்பாக 100% இருக்கு சார். அது அவர்களுக்குள்ளான ஒற்றுமை இருக்குதுன்னு சொல்றீங்க. இருக்கு 100%. நீங்க 26 தேர்தல்ல அது வெளிச்சத்துக்கு வந்துரும் மாதிரி. இப்ப பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. இப்ப நம்முடைய சீமான் அவர்கள் வந்து இவ்வளவு காலம் பெரியாரை புகழ்ந்து தள்ளினார், இப்போது பெரியாரை இகழ்கிறார். இப்ப அவர் முன்னாடியே சொன்னாங்க, இவர் வந்து நிச்சயமாக பாஜகவுடைய அடிவருடியாக இருக்கிறாரு, பாஜக RSS என்ன சொல்லுதோ அதான் இவர் செய்யறாருன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவர் ஆபாசமா திட்டுவாரு, ஆவேசமா பேசுவார் பத்திரிகையாளர்களை. இப்ப பூனைக்குட்டி வெளியே வந்துச்சா, சீமான் யார் என்பது தோல் உரிச்சிட்டாங்களா, இப்ப தெரிஞ்சிருச்சா? அதே நிலைப்பாடுதான் அதிமுக பாஜக கூட்டணியில 26 தேர்தலுக்கு முன்பாகவே அது வந்து ஒரு 6 மாசத்துல தெரிஞ்சிடும் சார். இப்ப 2026 தேர்தல் அதிமுக பாஜக கூட்டணி உறுதின்னு சொல்றீங்க. அதுக்கான முன்னோட்டம் தான் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் புறக்கணிப்பு எடுத்துக்கலாமா? இப்ப அவங்க கட்சியை ஒருங்கிணைச்சு ஒரு வேலையை பார்த்து நாம எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கான வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பூனைக்குட்டி இப்ப இங்க வெளியே வந்த மாதிரி மதில் மேல 2 பேர் நிக்கிறவங்க கண்டிப்பாக மக்கள் மன்றத்துல குஸ்தன ஆகணும். அங்க போய் வேஷம் போட முடியாது இல்ல. அதனால இப்போதைக்கு புறக்கணிப்பு முடிவு அவங்க எடுத்துருக்காங்க. அது நாடகம் சார். இந்த புறக்கணிப்பு எல்லாம் ஒரு நாடகம். அது வந்து நாங்க பார் நேர்மையா இருக்கோம், அதாவது ஆளுங்கட்சி எப்பவுமே விஷயம் இடைத்தேர்தல் அவங்க வந்து ரொம்ப ஆக்ரோஷமான பிரச்சாரம் இருக்கும், எங்க பட்டியலை அடைச்சி வச்சிருவாங்க, இந்த வாக்களிக்க விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரே டைலாக் ரெண்டு பேருமே சொல்றாங்க. அதான் கேட்கறேன். அப்போ ரெண்டு பேருக்கும் அந்த ஆளுங்கட்சியினோட அந்த பிரச்சாரத்தை வந்து தங்களால் அதை முறியடிச்சு நாங்கள் வந்து அதை பிரச்சாரம் பண்ண முடியாது, வேட்பாளரை நிறுத்த முடியாது, ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே அவங்க வெளியிடுறாங்க. அந்த புறக்கணிப்பான காரணத்தை ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வெளியிட்டிருக்காங்க. அதான் கேட்குறேன்.
இல்ல அதனால இல்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஹிடன் அஜெண்டா இருக்கு. ஹிடன் அஜெண்டா இருக்கிறதுனாலதான் இவர்கள் எல்லாம் ஒரே சிந்தனையோட ஒரே நேர்கோட்டுல நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இந்தியா கூட்டணியை எதிர்க்கிற கட்சிகள் எல்லாம் வெளியில தனித்தனியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவர்களுக்குள்ளாக ஒரு இன்டர்னல் அஜெண்டா ஒண்ணு இருக்கு. ஹிடன் அஜெண்டால தான் வேலை செய்யறாங்க. அது கண்டிப்பாக இந்த 26 தேர்தல தமிழ்நாட்டுல ரொம்ப தெளிவாக வெளிப்படும். எப்படி வெளிப்படும்னா, அவர்கள் தென் மாநிலங்கள்ல குறிப்பாக தமிழ்நாட்டை எந்த சக்தியினாலும் அவர்களால் அவர் நினைத்த செய்ய முடியல. அப்படி ஒரு ஆட்சி இங்க வேணும் அப்படின்னு தான் நினைச்சு அதிமுகவை கைப்பாவையாக கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் வச்சிருந்தாங்க.